இந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதத்துக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, அது மீகா தீர்க்கதரிசன நூல் 7ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரம்னு நீங்கள் என்ன ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு? அது இல்லை, 11ஆம் வசனத்தை படிங்க. 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நாள் வருகிறது, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. உன் மதில்களை எடுப்பிக்கிற நாள் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. உன்னை கட்டுகிற நாள் வருகிறது, உன் குடும்பத்தை கட்டுகிற நாள் வருகிறது, உன் பிள்ளைகளுடைய வாழ்வு கட்டப்படுகிற நாள் வருகிறது. உன் பிள்ளைகளுடைய சூழ்நிலை எந்த நிலைமையில் இருந்தால் தேவன் அதை மாற்றி கட்டி எழுப்புகிற நாளுக்குள்ள தேவன் கொண்டு போக போகிறார். தேவன் குறித்திருக்கிற நாள் இந்த ஏப்ரல் மாதத்திலே ஒன்று உண்டு. அந்த நாளிலே உங்கள் வாழ்வு கட்டப்படும், உங்கள் குடும்பம் கட்டப்படுவதற்கான வழிகளை தேவன் திறக்க போகிறார். அல்லேலூயா. உன் மதில் எடுப்பிக்கும் நாள் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், எடுப்பிக்கும் அப்படின்னா ஏற்கனவே இடிஞ்ச ஒன்று தான் ஆண்டவர் பேசுகிறேன். ஏற்கனவே இடிந்து போன ஒன்று. இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் இடிந்து போன, விழுந்து போன, துரத்தப்பட்ட இடத்திலிருந்து மறுபடியும் அந்த தேசத்திற்கு வந்து அந்த நாடு மறுபடியும் உருவாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதன்படி அந்த நாடு உருவானது. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசமாக உருவாகி இருக்கிறது. மீண்டும் உருவான ஒரே தேசம் இந்த இஸ்ரேல் நாடு மட்டும்தான். அல்லேலூயா. அதுபோல ஆண்டவர் மறுபடியும் உங்களை இடிந்து போன வாழ்வை, இடிந்து போன சூழ்நிலை மீண்டும் கட்டுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இடிந்து போன நிலைமை. இந்த மீகா தீர்க்கதரிசி ஆமோஸ் தீர்க்கதரிசனம் என்ன சொன்னாரோ அதவே மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். இவர் ஏசாயா இருந்த நாட்களில் வாழ்ந்தவர். இவர் ஆமோஸ் தீர்க்கதரிசி சில காரியங்களை, அதாவது நியாயத்தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னதை இவர் மறுபடியும் ஞாபகப்படுத்தி பேசுகிறதா தான் இந்த மீகா தீர்க்கதரிசனம் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மீகா தீர்க்கதரிசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த சில பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்தி நியாயத்தீர்ப்பை குறித்து சொல்லி ஆண்டவர் மீண்டும் இஸ்ரவேலுக்கு, இந்த யூத ஜனங்களுக்கு மறுபடியும் ஒரு மீட்பை, ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பாதுகாப்பை உறுதி செய்கிற வாக்குத்தத்தம், ஒரு நம்பிக்கையுள்ள எதிர்காலம் உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு உறுதிமொழியை இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இடிந்து போன இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து படிச்சீங்கன்னா, அவர்கள் அநீதிக்கு தலை வணங்கினார்கள், அவர்கள் தீச்செயல்களுக்கு, பாவத்திற்கு இடம் கொடுத்திருந்தார்கள், அவர்கள் ஏழைகளை ஏமாற்றினார்கள். இதெல்லாம் மீகா தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஏழைகளை ஏமாற்றினார்கள், திக்கற்ற பிள்ளைகளை ஒடுக்கினார்கள் என்று கூட சொல்லலாம். இந்த பகுதியில் சில காரியங்கள் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து முன்னறிவித்து ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பையும் கோபத்தையும் குறித்து சொல்லுகிறார். அதனால் இதிலேருந்து மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை என்னென்னா, இந்த ஜனங்களுக்கு இதிலேருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வருவார். ஆண்டவர் மறுபடியும் உங்களை கட்டுவார். உனக்கு புத்துயிர் அளித்து உனக்கு ஒரு பாதுகாப்பையும், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும், உனக்கு ஒரு வளர்ச்சியையும் தேவன் தருவார் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற வார்த்தையை சொல்லுகிறார். அதில் ஒன்று தான் இந்த 7ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அதனால் இந்த மதிலை கட்டுறது அப்படின்னா உன் எல்லையை விருதிப்படுத்த போகிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறான்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. உன் எல்லையை விரிவுபடுத்துகிறாரு, உங்களை வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போகிறாரு. அல்லேலூயா. இழந்ததை ஆண்டவர் திரும்ப தரப்போகிறார் என்பதை குறித்து இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உன் எல்லையை ஆண்டவர் விரிவுபடுத்துகிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்கள் எல்லையை ஆண்டவர் விரிவுபடுத்த போகிறார். ஆண்டவர் உங்கள் மதிலை கட்டுகிற தேவன். எப்படி என்ன கட்ட போகிறார் அப்படின்னா, உன் இடிந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் கட்ட போகிறார். மண்ணோடு ஒட்டி இருக்கிற உன் ஆத்துமாவை தேவன் உயிர்ப்பித்து மறுபடியும் அவரோடு இணைத்து கட்ட போகிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 119 நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா என்ன செய்திருக்கான், மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி? மண்ணுனா உலகம், இந்த உலகத்தோடு ஒட்டி இருக்கிறது. சங்கீதம் 119:25 படிங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி
என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. ஆண்டவர் வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். இன்னும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பின்னடைவை தேவன் மாற்றி உங்களை எழுப்ப போகிறார். எப்படி? வசனத்தின்படி உங்களை எடுத்து நிறுத்தி கட்ட போகிறார். ஆமென். எப்படி கட்ட போகிறாரு? உங்களுடைய வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை வசனத்தின்படி அமைய போகிறது. உன் குடும்பம், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வசனத்தின்படி கட்டப்பட போகிறது. அல்லேலூயா. நம்ம எதன் மேலே கட்டப்படணும்? புத்தியுள்ள கட்டணம் எப்படி இருக்கும்? புத்தியுள்ள மனுஷன் கட்டின வீடு கிறிஸ்து கண்மலையாகிய கிறிஸ்து மேலே கட்டப்பட்ட வீடு. அல்லேலூயா. அவங்களே அதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த வசனத்தின்படி செய்கிறவனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் தான், வசனத்தின்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தின்படி கட்டப்பட போகிறோம். உங்கள் பிள்ளைகள் நீங்கள் வசனத்தின்படி கட்டப்பட போகிறீர்கள். ஆண்டவர் இந்த உலகத்தோடு ஒட்டி இருக்கிற உங்கள் வாழ்வை பிரித்தெடுத்து, அதான் ரட்சிப்புனா என்னன்னா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கையில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதான் பவுல் சொல்றார் கலாத்தியர்கள் நிருபத்தில், உலகத்தை நான் என்ன செய்திருக்கிறேன்? அவருக்காக சிலுவையில் அறைந்திருக்கிறேன். கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நீங்கள் படிச்சீங்கன்னா, இந்த உலகம், இந்த உலகத்தின் ஆசை இச்சைகள், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்திருக்கிறேன்? சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அல்லேலூயா. படிங்க. 6:14 நினைக்கிறேன். நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் என்ன செய்திருக்கிறேன்? இந்த உலகத்தை சிலுவையில் அவரால். ஆமென். எல்லாத்தையும் நான் என்ன செய்திருக்கிறேன்? இந்த உலகத்துக்குரியவைகளெல்லாம் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறேன். இந்த உலகத்திற்குரியவர்களை நான் பின்பற்றுவது கிடையாது. இன்னும் உலக வழிபாடுகளுக்கு நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? இடம் கொடுத்துட்டு இருக்கோம். உலக வழிபாடுகளுக்கு, இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு, ஆண்டுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆண்டவரை தேடாமல், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம, தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல், தேவனுடைய பணிகள் நம்ம ஈடுபடாமல், தேவனுக்கென்று வாழாமல் நம்ம இந்த உலகத்துக்குரியவர்களை சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். இன்னும் சில கிறிஸ்தவ வீடுகளில் பாருங்கள், சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு, சினிமா பாடல் இருக்குது, நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு, சீரியலில் இருக்கிறாங்க. கர்த்தரை தேடுற அனுபவம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குற அனுபவம் இன்னும் கிறிஸ்தவ வீடுகளில் கிடையாது. ஏதோ 40 நாள் ஒதுக்கி வச்சா இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சிலுவையில் அறைய வேண்டும். கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. உலகத்தை சிலுவையில் அறையணும் அப்படின்றார். உலகம் போகிற மாதிரி நாம் போகக்கூடாது. ஏன்னா ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்துருக்குறோம். அப்போது இந்த உலகத்தோடு இருக்கிற வாழ்க்கை தேவன் பிரித்தெடுத்து அவரோடு கூட இணைக்கிற ஒரு காரியத்தை தேவன் இந்த ஏப்ரல் மாதத்தில் செய்ய போகிறார். அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் இன்னும் பலப்பட போகிறது. உங்களுக்குரிய ஆவிக்குரிய வாழ்வு, ஜப வாழ்வு, வேத வசனத்தின்படி கட்டப்படுகிற வாழ்வு மாறப்போ கனியுள்ள ஒரு வாழ்க்கை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. தேவனை விட்டு பிரிக்கிற எந்த காரியமானாலும், தேவனை விட்டு தூர போகிற செய்கிற எந்த காரியமானாலும் அதை நீங்கள் சிலுவையில் அறையும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதான் இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறார். அல்லேலூயா. எது தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறது, எந்த காரியம் தேவனோடு இணைந்து வாழ முடியாதபடி, தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியாதபடி, தேவனுடைய வசனத்தின்படி நிற்க முடியாதபடி, தேவனுடைய வசனத்தின்படி கட்டப்பட முடியாதபடி இருக்கிற காரியங்களை நீங்கள் சிலுவையில் அறையும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அப்படிதான் தேவன் உங்களை கட்ட போகிறார். இன்னும் ரட்சிக்கப்படாத அனுபவத்தில் இருக்கிற மக்களை தேவன் ரட்சிக்கப்படி தேவன் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கட்ட போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செய்த இந்த மீகால் தீர்க்க சொல்ல 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் செய்த காரியங்களை, அக்கிரமங்களை இந்த தீர்க்கதரிசி சொல்லிக்கிட்டே அவர் 7ஆம் அதிகாரம் முழுவதும் அதைத்தான் அவர் சொல்கிறார். 1ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், என் ஆத்துமா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை. என் ஆத்துமா இச்சித்தது, இச்சையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ரெண்டாவது, தேசத்தில் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போகிறான். பக்தினா எது பக்தி? வேதத்தை தூக்கி பைபிள் எடுத்து படிக்கிறது பக்தியா? இல்லை ஆலயத்துக்கு போய் 40 நாள் நான் உபவாசம் இருக்கிறேன் அது பக்தியா? எது பக்தி? உபவாசம்னா என்ன? தேவனோடு இருக்கணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. எது பக்தின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1 கடைசி படிங்க.
திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்வது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தான் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தால் கரைபடக்கூடாது. திக்கற்ற பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தர்களை அவர்களை விசாரிக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை வசனத்தின்படி கட்டப்போகிறார். ஹல்லேலூயா. வசனத்தின்படி ஆண்டவர். அப்போ வசனம் தெரிஞ்சால் தானே கட்டப்பட முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்போ வசனம் கட்டணும். வசனத்தின்படி வசனத்தை நீங்கள் படிக்கணும், தியானிக்கணும். வசனத்தின்படி தான் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். உலர்ந்த எலும்புகள் எப்பொழுது உணர்வடையும், உயிரடையும்? நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 37ஆம் அதிகாரத்தில் எங்கள் சொல்கிறாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் யார்? உலர்ந்த எலும்புகள் யாரும்? இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த உலர்ந்த எலும்புகள், நான் வசனத்தை சொன்னேன், அது என்ன செய்யிட்டு? உயிரடைந்தது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியது. அல்லேலூயா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10ஆம் வசனம் படிங்க. 10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் உயிரடைந்து, கர்த்தருடைய வார்த்தை அவர் சொல்லும் பொழுது அவர்கள் உலர்ந்த எலும்புகளாயிருந்த அந்த ஜனம் உயிரடைந்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள உணர்வில்லாத இருதயம் இருக்கிறது. இந்த உலகத்துக்கு இன்னும் மறிக்காத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதெல்லாம் விட்டு விலகி நாம் தேவனோடு ஐக்கியப்படும்படிக்கு தேவன் நம்மளை உயிரடைய பண்ண போகிறார். தேவனுக்காக நிற்கும்படி, நீங்கள் சேனையாக எழும்பும்படி, காலூன்றி நிற்கும்படி ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். உங்கள் தளர்ந்த கைகளை, உங்களை பலவீனப்பட்டிருக்கிற முழங்கால்களை தேவன் திடப்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். அப்போ தான் அதுதான் உயிரடையதை குறித்து இங்கே சொல்கிறார். உலர்ந்த எலும்புகள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த ஜனம் உயிரடையும். வசனத்தை சொன்ன பொழுது, தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தை கேள்வி சொன்ன பொழுது அவர்கள் உயிரடைந்தார்கள். இன்னைக்கு உயிரற்ற நிலைமை நமக்குள்ளே காணப்படுகிறது. உணர்வுள்ள இருதயம் இல்லாத, உணர்வுள்ள இருதயம் இல்லை. கர்த்தரை தேட வேண்டும் என்ற உணர்வுள்ள இருதயம் இல்லை. ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்ற உணர்வுள்ள இருதயம் இல்லை. இதற்காக தேவன் சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் கட்டப்போகிறேன். ஹல்லேலூயா. வசனத்தை அனுப்பி ஆண்டவர் உங்களோட பேசி உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். வசனத்தின் வழியாக தேவன் உயிர்ப்பித்து உங்களை எடுத்து நிறுத்த போகிறார். நீங்கள் கட்டப்படுவீர்கள். எப்படி? வசனத்தை அனுப்பி. வாக்கு தத்தங்கள். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்டால் உன்னை கட்ட போகிறேன்னா இந்த வார்த்தை உங்களை கட்டுவிக்கும். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் உங்களை உயிர்ப்பித்து, ஆண்டவர் மறுரூபப்படுத்தி உன் மதிலை கட்டப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ஏசாயா தீர்க்கதரிசனம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கலாம். 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆண்டவருடைய வார்த்தை யாக்கோபுக்கு இங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இஸ்ரேல் ஜனத்துக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் அதற்கு கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. ஆமென் சொல்லுங்க. மதில் என்றால் நமக்கு ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். மதில் என்றால் என்னது? பாதுகாப்பு. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை காப்பாற்றி உன் நாட்களோடைய நாட்களை கூட்டி. ஆமென் சொல்லுங்க. உனக்கு இருக்கிற பயத்தெல்லாம் நீக்கி, உன் பலவீனத்தை நீக்கி உன்னை காப்பாற்றுவேன். ரட்சிப்புனாலே காப்பாற்றுகிறது. இயேசுனாலும் காப்பாற்றுகிறவர், நம்மை விடுவிக்கிறவர். உன்னை காப்பாற்றி, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுவோம், உங்களை காப்பாற்றுவார். இந்த வியாதியிலிருந்து காப்பாற்றுவார், இந்த நெருக்கத்தில் காப்பாற்றுவார், இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவார், இந்த போராட்டத்திலிருந்து காப்பாற்றுவார். சத்துரு கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலையும் தேவன் உங்களை காப்பாற்றுவார். ஐயோ, இதிலிருந்து நான் எப்படி வெளிவர போகிறேன்? இந்த நெருக்கத்தில், இந்த சூழ்நிலை, இந்த அதிகாரியுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையும் நான் எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவர் உங்களை காப்பாற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி, அவர் உங்களை காப்பாற்றுவார். மதில்கள் என்றால் உங்களை பாதுகாக்கிற தேவன். இந்த வியாதி என்னை எங்கே கொண்டு போய் முடியுமோ, இது என்ன பிரச்சனையாக இருக்குமோ, இந்த போராட்டம், அப்படி நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. அவர் உங்களை காப்பாற்றுகிறவர். இந்த அதிகாரி என்ன செய்வாரோ, இந்த அதிகாரி இதை எப்படி கொண்டு போய் முடிப்பார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அக்கினி ஜுவாலையில் போனோம், அக்கினி ஜுவாலைக்குள்ளே இருந்தால் அவர் உங்களுக்கு மதிலாக வந்து நிற்பார். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி ஜுவாலையில் போட்டாங்க.
ஆண்டவர் மதிலாக இருந்தனால தான் அந்த அக்கினி அவர்கள் என்ன செய்ய முடியல, சேதப்படுத்தலை. பக்கத்தில் கைப்பிடி சொல்ல, நீ தண்ணீர் என்ன அக்கினி என்ன எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. எதுவும் உங்களை என்ன செய்யாது, அவர் உங்களை காப்பாற்றுகிற தேவன். ஆமென் சொல்லுங்கள். உன் மதில்களை கட்டுவேன் என்று சொன்னால், மதில் என்றால் உங்களை பாதுகாக்கிறவர் என்ற அர்த்தம். உங்களை சுற்றில் அக்கினி மதிலாக இருப்பேன்னு சொல்லல, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பமா அக்கினி ஸ்தம்பமா உன்னை வழி நடத்துவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ போகும்போது வரும்போதும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை காப்பாற்ற, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றி வாழ வைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், இந்த சூழ்நிலை மடிஞ்சிருவணும் அப்படின்னு நினைக்கலாம், இந்த கடன் பிரச்சனை இல்லை, தேவன் உங்களை காப்பாற்றி வெளியில் கொண்டு வருவார், உங்களை வாழ வைக்கிற தெய்வம். அடிக்கடி நீர் பாய்ச்சி, ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் சொல்லுது, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. இரவும் பகலும், பகல் மட்டும் இல்லை, பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இதற்கெல்லாம் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. பகலில் போகிறோம், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ ஆபத்துகள் தேசத்தில் சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ விதமான ஆபத்துகள் சூழ்ந்திருக்கு. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிற தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் மதில்கள் ஆண்டவர் அவர் மதிலாக இருந்து உங்களை பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அக்கினி ஜுவாலையில் போட்டாலும் அக்கினி அவர்களை என்ன செய்ய முடியல, சேதப்படுத்த முடியல. எதுவும் உங்களை சேதப்படுத்தான்னு ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சாவுக்கேதுவானதை குடித்தாலும் அது உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. பவுலின் கை அந்த தீவில், மெலித்தா தீவில் போய் அந்த குச்சியெல்லாம் எடுத்து தீ போடுறதுக்காக அவர் குச்சி எடுத்து போட்டார். அவருடைய கை என்ன செய்யிட்டு, அந்த விஷப்பூச்சி என்ன செய்யிட்டான், கவிட்டு. அப்போ அந்த ஊரில் இருக்கவங்களாம் சொன்னான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் என்ன செய்திருவான், இவன் சாபமான மனுஷனாக இருப்பான் போல, இவ்வளோ பெரிய இதுக்கெல்லாம் தப்பி வந்து இந்த தீவில் சாக போகிறான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்படி தான் உலகம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் இவன் முடிஞ்சிடுவான், இந்த கொஞ்ச நாளில் இந்த பிரச்சனையில் இவன் காலியாயிடுவான், கொஞ்ச நாளில் இவன் சூழ்நிலை மாறி இப்படி போயிடுவான், இவன் இல்லாமல் போ, இப்படி தான் உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிற தேவன். அந்த சூழ்நிலை உங்களை வெளியில் கொண்டு வருவார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை காப்பாற்றி வெளியில் கொண்டு வருவார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோம். அவன் பூச்சியை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதுன்னு தான் வேதம் சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. ஹல்லேலூயா. வசனம் தானே சொல்லேன், நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்களை எதுவும் சேதப்படுத்தாது. சேதம் அதாவது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், அதான் ரொம்ப அழகாக சொன்னார்ல, எந்த ஆயுதமும், ஆமென் சொல்லுங்க, வாய்க்காதே போகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அடிக்கடி நீர் பாய்ச்சி, ஹல்லேலூயா, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. இந்த வசனம் ரொம்ப அழகாச்சு. ஒருவரும் ஒன்று கூட உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் காப்பாற்றி, ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு மதிலாக இருப்பார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை தொட்டுட்டு தான் உங்களை தொட முடியும். ஏன்னா உங்களுக்கு உண்பதாக அவர் மதில் இருக்கிறது, உங்களுக்கு உண்பதாக அவருடைய மதில் இருக்கிறது. அவர் உன் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்பால்னா உங்கள் கதவு, வீட்டு கதவு தாழ்பால் பாருங்கள், தாழ்பால் அதை பலப்படுத்தி. தாழ்பால் ரொம்ப லேசாக இருந்தால் என்ன ஆகும், லேசாக ஒரு தட்டுனா அவ்வளோதான். ஆண்டவர் சொல்ல, அந்த தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு தாழ்பாலாக இருக்கிறார், அவர் நமக்கு அரணாக இருக்கிறார், அவர் நமக்கு மதிலாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை எதை குறித்து காலம் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி வெளியில் கொண்டு வருவார். ஆண்டவர் மதிலாக இருந்து ஆண்டவர் உன்னை பாதுகாப்பு என்று வாக்கு பண்ணுகிறார். மதிலாக இருக்கிற தேவன் இந்த உலகத்தின் எந்த நீ தண்ணீரை கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது, அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பா என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்ல, ஆண்டவர் நாட்களை கூட்டுகிற தேவனா நம்முடைய ஆண்டவர், நாட்களோட, ஆமாம், தலைமுறைகளின் ஆண்டவர். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை.
அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். இந்த சூழ்நிலை எப்படி நான் தப்பிச்சு வரப்போகிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஆண்டவர் அற்புதமாக உங்களை வெளியில் கொண்டு வருவார். பக்கத்தில் கேட்டு சொல்லுங்கள், அற்புதமாக ஆண்டவர் உங்களை வெளியில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அதிசயம். அதுதான் 7:15, மீகா 7:15. அதுதான் என்னது? அதிசயம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதுதான் எப்படி வெளியில் வர போகிறேன், இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி இங்கே வந்திருக்கலாம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதுக்கு பேர் தான் அதிசயம். எனக்கு ஒன்றும் தெரியலையே, இந்த ஏப்ரல் மாதம் இந்த சூழ்நிலை இருக்குது, யார் என்னை காப்பாற்றுவா, யார் எனக்கு உதவி செய்வா? இல்லை, அவரே உங்களை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. உங்களுக்கு தேவையானது அவர் அருளி உங்களை காப்பாற்றுவார். ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான சூழ்நிலை எது தேவையோ அதை சரியாக அனுப்புகிற ஆண்டவர். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், உங்களுக்கு தேவையானதை சரியாக அனுப்பிடுவார், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, ஆமென். ஒரு காரியத்துக்காக ஃபோன் பண்ணாப்புல, அதாவது அவங்களுடைய போஸ்ட் மாஸ்டர் இன்றைக்கி எதையாவது கேட்டார்னா நான் என்ன சொல்கிறது அப்படின்னு ஃபோன் பண்ணார். இப்போ நான் சொன்னேன், சவுல் ஒரு 3000 பேரோட தாவீதை தொடர்ந்து போகிறான், நெருக்கிட்டான். இப்போ தாவீதை பிடிச்சிட்டான் அப்படின்னு தான் நினைக்கணும், அந்த அளவுக்கு. ஆனால் அந்த இடத்தில் ஒரு ஆள் சொன்னானா, பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்திருக்கிறான், நீ தாவீதை தொடர்ந்துட்டுருக்க, போப்பா, உன் ஜனங்களை இப்போ காப்பாற்றுறதுக்கு நீ தான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் தாவீதை தொடரதை விட்டுட்டு தன் தேசத்துக்கு திரும்பினான்னு வசனம். அந்த இடத்துல ஒரு ஆள் வசனம் சொல்லுது. அது மாதிரி போஸ்ட் மாஸ்டர் உன் பக்கமே வரமாட்டாருப்பா அப்படின்னு சொன்னேன் நான். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். அதே போல் ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கார். ஆமென் சொல்லி காலையில் பேசிகிட்டு இருந்தோம். இப்படி தேவன் நம்மளை காப்பாற்றுவதற்கு யாரை வேணாலும் அனுப்புவார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களை தப்பு வைக்கிறதுக்கு, உங்களை காப்பாற்றுவதற்கு யாரை வேணாலும் எழுப்புவார் சொல்லுங்கள். யாரை வேணாலும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், யாரை வேணாலும் எழுப்புவார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இனி கொடுமை உன் தேசத்திலையும் உன்னுடைய எல்லையிலும் காணப்பட மாட்டாது வசனம் சொல்லு. ஏசாயா 60:18 படிக்கலாம். ஏசாயா 60:18 தான் அந்த வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஹல்லேலூயா. உன் மதில்கள், ஆண்டவர் உனக்கு மதிலாக இருக்கிறதுனால, ஆண்டவர் உங்களுக்கு மதிலாக இருக்கிறனால இனி கொடுமை, இனி உன் தேசத்தில் அழிவு நாசமும் உன் எல்லையிலே கேட்கப்பட மாட்டாது. உன் வீதிகளில் கூக்குரல் இராதபடிக்கு தேவன் வேலி அடைப்பார். உங்கள் நிமித்தம் உங்கள் வீதியவே வேலி அடைக்கிற தேவன். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் மதில்களை மதிலாக இருந்து உங்களை பாதுகாக்கிற தேவன், மதிலாக இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்கள். மதில் எதற்கு உதவும் அப்படின்னா, யோசேப்பு கனி தரும் திராட்சை செடியா கொடியா தெரியலையா? சாதியம் புஸ்தகம் திருப்புங்க, சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறோம். செடியா கொடியா படித்து சொல்லுங்கள். அதில் யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது சொன்ன வார்த்தைகளில் யோசேப்பை குறித்து ரொம்ப அழகாக சொல்கிறார். யோசேப்பு கனிதரும் செடி, அதன் கொடிகள் அவன் ஊற்றண்டையில் கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆமென் சொல்லுங்கள். அவர் செடி. ஹல்லேலூயா. அப்போ செடின்னா அதில் என்ன இருக்கும்? கொடி. அந்த கொடி, அதாவது திராட்சை செடியில் கனியை பார்க்கணும்னா நிறையா கொடிகள் வேணும். கொடிகள்லாம் படறதுக்கு என்ன வேணும்? நீங்கள் கம்பம் பகுதிக்கு போயிருக்கீங்களா? சுருளி கம்பம் பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த திராட்சை தோட்டத்தில் அந்த தோட்டத்துக்கு அந்த செடிக்கு மேலே எல்லா இடத்துலையும் என்ன போட்டிருக்கிறாங்க? பந்தல். எதுக்கு? அந்த கொடியெல்லாம் படறதுக்கு. கொடியெல்லாம் படறது. ஆண்டவர் மதிலா இப்படி இந்த கொடி படறதுக்கு எப்படி இந்த பந்தல் இருக்கிறதோ அதுபோல் இந்த
கொடி படருவதற்கு சில மதில்கள் தேவைப்படும். சில செடிகள்லாம் பார்த்திங்கன்னா கொடி அப்படியே இந்த சுவரில் படர்ந்து போகும், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நீங்கள் வளர்ச்சி அடையும்படி இந்த மதிலாகி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் நம்ம பார்க்குறோம். அவனுடைய சகோதரருக்கு சொல்லும்போது சொல்லி அனுப்புகிறார், அப்பாவை கூப்பிட்டு வந்துடுங்க அப்படி சொல்லும்போது, என்னுடைய மகிமையை வந்து பாரு. அல்லேலூயா, எகிப்து தேசத்தில் என் மகிமையை வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு செழிப்பு, ஒரு வளர்ச்சி, ஒரு ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு மதிலாக இருக்கிறனால நீங்கள் எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடைய போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, ஒரு செழிப்பு உண்டாகும். எப்படி கொடியானது இந்த சுவரில் படருதோ அது போல நீங்கள் நாளுக்கு நாள் படரும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மதிலாயிருந்து, மதில் அந்த கொடி படருக்கு உதவி செய்கிறது. அதுபோல ஆண்டவர் மதிலாயிருந்து உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வாழ்வடைவீர்கள், நீங்கள் செழிப்படைவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில், உங்கள் எல்லை ஆண்டவர் பெரிதாக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் மதிலாக இருக்கும் பொழுது நீங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவீர்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்க, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு ஒரு செழிப்பின் காலம் வருகிறது. ஆண்டவர் எடுப்பிக்கும் காலம், உனக்குள்ள ஒரு செழிப்பின் நாட்களை ஆண்டவர் தரப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. அதான் உன்னுடைய மதில்களை மாணிக்க கற்களாக மாற்றுவார். எப்படி? ஏசாயா 54:12 படிங்க. உன் பலகணிகள், வீடே இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அழகாக கட்ட போகிறாரு. ஆமென். உன் பலகணிகள் எப்படி இருக்குமா? பளிங்கு. உன் வாசல்களை மாணிக்க கற்களும், ஓ வாசல்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். மறுபடியும் இந்த வசனத்தை படிக்கல. 54:12. உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் உச்சிதமான கற்களும் ஆக்கும். உன் மதில்களை உச்சிதமான கற்கள். ஆமென் சொல்லுங்க. எதை குறிக்கிறது? மதில் செழிப்பை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை கட்ட போகிறேன்னு, உனக்கு ஒரு வீட்டை கட்ட போகிறா, உன் குடும்பத்தை கட்ட போகிறா, உன் பிள்ளைகளை கட்ட போகிறா. கட்டுகிற நாள் வருகிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கட்டுகிற நாள் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. எங்க வீடே இல்லை, பலகணியை நான் எங்கே பார்க்கறது? வீடே இல்லை, நீங்கள் பலகணியில் நின்று பார்க்கிறபடி தேவன் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்ட போகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இப்போதும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வார்? ஆமாம், நீங்கள் ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து கட்டுறதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களே, அநேகர் வந்து இப்போ 12 மணி நேரம் ஜெபம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறீங்க. காலையில் 9 to 9 ஆள் வந்து நடுவில் வருவேன், இடையில பாத்ரூம் போகிறதுக்கு வருவேன், டீ குடிக்கலான்னு வருவேன். வந்து பார்த்தா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நடுவில் அந்த ப்ரேயர் டைமில் மக்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில் 9லேருந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் ஒருத்தர் பொறுப்பெடுத்து, ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் பொறுப்பெடுத்துருக்காங்க, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அப்படி பொறுப்பாக இருந்து அந்த நாள் முழுவதும் சிலர் உபவாசம் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த நாள் முழுவதும் காத்துன்னு ஜெபம் பண்ணுறாங்க. இங்கே வருகிற மக்களுக்காக, நம்முடைய பட்டணத்தின் ஆசீர்வாதத்துக்காக, ஜனங்களுடைய விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக. நம்ம இந்த 2 வாரம் பண்ண ஜெபத்தினுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த 2 நாள் கூட்டத்தில் பார்த்தோம். அல்லேலூயா. இனி ஒரு நாட்களில் ஒரு எழுப்புதலுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போக போகிறோம். ஒரு ஆசீர்வாதமான நாட்களில் தேவன் உங்களை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. ஆண்டவரும் பலகணிகளை எப்படி மாற்றுவார்? அந்த வசனம் சொல்லுகிற வார்த்தையின்படியே ஆண்டவர் பளிங்கா மாற்றப் போகிறார். பலகணிகளை கண்ணாடி போட்டிருக்கலாம், சவர் தாங்க போட்டிருப்பாங்க. எப்படி மாற்றுவாராம்? பளிங்கு கற்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ வீடே கட்ட முடியல பிரதர், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆண்டவர் உங்கள் செழிப்புக்கு நேராக கொண்டு போக போகிறேன். அல்லேலூயா. அவரால் முடியும். இதெல்லாம் ரொம்ப மேட்டரே கிடையாது. நான் தான் முதலே சொல்லியிருந்தீங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வசனத்துப்படி கட்டுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த காரியம்லாம் ஆண்டவர் லெகுவாக உங்களுக்கு செய்வார். இதெல்லாம் ஈஸியான காரியம். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம். அல்லேலூயா. உங்கள் தேவையெல்லாம் அவர் அற்புதமாக சந்திக்க வல்லவராய் உன் வீட்டை பளிங்கா தேவன் மாற்றப் போகிறார்.
மாணிக்க கற்களா தேவன் மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்து. நல்ல கரங்களை தட்டி. உங்கள் பிள்ளைகளை குறித்து சிலர் கவலைப்படுறீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். அடுத்த வசனம் படிங்க, 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். கரங்களை தட்டி ராஜாவுக்கு, நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். யாருனால? மனுஷனால கிடையாது. இந்த உலகம் சொல்லி கொடுக்குற ஆசீர்வாதம் அல்ல, இந்த உலகம் தருகிற ஞானம் அல்ல, தேவ ஞானம் ஆண்டவரே கற்றுத் தருவாராம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் டீச் பண்ணுற மாதிரி ஒருத்தரும் டீச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவர் தான் இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் போனால் ஸ்கூலில் ஒரு பிளாக் போர்டு இருக்கும். இந்த பிளாக் போர்டை முதல்ல கண்டுபிடிச்சதே ஆண்டவர் தான். கற்பலகையை செஞ்சு கொடுத்தது யார்? முதல்ல மோசேட்ட கற்பலகை ஆண்டவர் என்ன செய்தார்? செஞ்சு. ரெண்டாவது உடைச்ச பிறகு இவர் செஞ்சார். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஆண்டவர் தான் மோசேட்ட செஞ்சு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு போதிக்கும்படி கற்பனைகளை எழுதி கொடுத்தார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தினால் உங்கள் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவரே டீச் பண்ணுவார், அவரே உங்களுக்கு கற்றுத்தருவார். சில காரியங்களை அனுபவத்தின் வழியாக கற்றுத்தருவார். அவரே உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், உங்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு மதிலாக இருக்கனால உங்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்வாராம்? கடைசியாக ஒரு காரியம் சொல்ல உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இடிந்து போன, இந்த வசனம் சொல்லுது, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள்னா இடிந்து போனதை கட்டுகிறதை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. மதில்களை கட்டுகிற ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க. இடிஞ்சு போன எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இடிஞ்சு போனதோ அதெல்லாம் தேவன் கட்டப்போகிறார். ஒரு வேதாகமத்தில் எப்படி இருக்குது? நீ இழந்து போனதை தேவன் மறுபடியும் திரும்ப தரப்போகிறார். நீ இழந்து போனதை, உங்களை விட்டு போனதை தேவன் திரும்ப தந்து உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. தாவீது இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் வேதம் சொல்லுகிறது. யோபு இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார் வேதம் சொல்லுகிறது. அந்தபடி தேவன் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் உன் இழப்பை தேவன் மாற்றும்படி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். உன் இழப்பை ஈடுகட்டு. இந்த வசனத்தை குறித்து பல இடங்களில் நான் தியானிக்கும் பொழுது ஆண்டு சொன்னார். அதில் ஒரு வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்து, இழப்பை ஈடுகட்டுகிற ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். பக்கத்தில் கேட்டு சொல்லுங்கள், இழப்பை ஈடுகட்டுகிற ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். அதான் இடிந்து போன உன் வாழ்க்கையை தேவன் கட்டப்போகிறார். இடிந்து போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இடிந்து போன உன் குடும்பத்தை, ஒருவேளை உங்கள் தொழில் இடிந்து போயிருக்கலாம், சில வாழ்க்கை இடிந்து போய் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவன் இந்த ஏப்ரல் மாதத்தில் இடிந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் கட்டப்போகிறார். நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் கட்டுகிறவர், மீண்டும் கட்டுகிறவர். ஹல்லேலூயா. அதை எரேமியாவில் படிக்கணும். எரேமியா தீர்க்கதரிசனம் 31ஆம் அதிகாரம் 31:3-4 வசனங்கள் நீங்கள் படிச்சீங்கன்னா, அவர் மறுபடியும் இஸ்ரவேலின் கன்னிகையே, நான் உன்னை கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்கள் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நீங்கள் மீண்டும் இஸ்ரவேலின் கன்னிகையே, நான் உன்னை என்ன செய்வேன்? நான் உன்னை மீண்டும் கட்டுவேன். ஹல்லேலூயா, ஆமென். அதான் ஒரு பாடல் இருக்குது, யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்ல, ஆண்டவர் உங்களை மீண்டும் கட்ட போகிறாரு. உன் வாழ்க்கையை கட்ட போகிறான், ஜப வாழ்க்கையை கட்ட போகிறார், விசுவாச வாழ்க்கையை கட்ட போகிறார். ஆதியிலிருந்த அன்புக்கு தேவன் மறுபடியும் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி கட்ட போகிறார். ஆமென் சொல்லுங்கள்.
இடிந்து போன உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் கட்டப்போகிறார். உன் பரிசுத்த வாழ்க்கையை கட்டப்போகிறார். உன் ஜெப வாழ்க்கையை தேவன் கட்டப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி, எதெல்லாம் இடிந்து போனோம் அதெல்லாம் கட்டப்போகிறார். எதெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கல தேவன் அதெல்லாம் மீண்டும் தரப்போகிறார். தேவன் இழப்பை ஈடுகட்டும்படி தேவன் உங்களை கட்டப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி, அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே, பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவாவோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறேன், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன், யெகோவாவோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறேன், என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை கள்ளாமல் சேர்த்துக் கொண்டிரே. ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொள்வீரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்கும்? சில கேட்போம், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாந்தா இதெல்லாம், ஆண்டவர் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்காதே, இதெல்லாம் நடந்திருக்க கூடாது, அப்படி கூட உங்கள்கிட்ட கேட்கலாம். 7ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் இருக்குது, அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடே சொல்லுகிற என் சத்துருவானவன் அதை பார்க்கும்போது வெட்கம் அவனை மூடும். அல்லேலூயா. சொன்ன காரியத்தில் ஆண்டவர் உங்களை செய்து உங்களை நன்மையால் நிரப்பும்போது, உங்கள் எல்லையை விரிவுபடுத்தும் போது, ஆண்டவர் மறுபடியும் கட்டும்போது, இழப்பை ஆண்டவர் கட்டி உங்களை எழுப்பும்போது, ஆண்டவர் மதிலாக இருக்கும்போது, அக்கினி மதிலாக இருந்து உங்களை பாதுகாக்கும் போது, ஆண்டவர் மாணிக்க கற்களாக இருந்து உங்களை ஆசிர்வதிக்கும் போது, இந்த உலகம் உங்களுடைய ஆண்டவர் எங்கேன்னு கேட்ட மக்கள் வெட்கம் அடையும்படி உன் மதிலை கட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்கப்பா? நீ கர்த்தரை தேடுறிய, காலைதோறும் ஜெபத்துக்கு போறிய, கர்த்தருக்கு ஊழியம் செய்றிய, அந்த ஆண்டவர் எங்கே அப்படின்னு கேட்ட மக்களுக்கெல்லாம், அப்படிலாம் சொன்ன மக்களுக்கெல்லாம் வெட்கப்படும்படி தேவன் உங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. புறஜாதிகள் அதை பார்த்து வெட்கப்படுவார்கள். 7:16 சொல்லப்பட்டிருக்கு. புறஜாதிகள் அதை பார்த்து அதை பராக்கிரமசாலி குறித்து அதை வெட்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வரும். சத்துருக்கள் வெட்கப்படும்படியாக ஆண்டவர் உன் வாழ்க்கையை கட்டப்போகிறார். ஹல்லேலூயா. உன் மதில்களை கட்டுவார். எப்படின்னா, சத்துருக்கெல்லாம் வெட்கப்பட்டு போகும்படிக்கு, அந்த வெட்கத்தால் மூடும்படிக்கு, கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி. சில ஆட்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க, நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் வந்திருப்பீங்க. அப்படிலாம் நிலைமை வந்திருக்கு உங்களுக்கு. சில சூழ்நிலை நம்ம பதிலே சொல்ல முடியாது. பதில் நான் சங்கீதக்காரன் சொல்ல, நான் நலமானதையும் பேசாமல் என்ன செய்திருந்தேன். ஆமாம், நலமானதை கூட பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். சில சூழ்நிலை பேச முடியாமல் இருந்திருக்கலாம், பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். சில ஆட்களுக்கு பதில் சொன்னால் கூட எல்லாம் திமிருப்பார், இவன் பதில் சொல்லாம்பாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்திருப்பீங்க? அமைதியாக இருப்பீங்க. சில வேளையில் நமக்கு பதில் சொல்லி பழக்கம். சில அதிகாரிகள் கேட்டால் பதில் சொல்லிடுவோம். சில இடத்துல நம்ம என்ன செய்தாகணும், அதிகாரிகள் பேசும்போது நம்ம பொறுமையாக தான் இருந்தாகும். ஏன்னா அவர் ஏதாவது பேசி நம்ம ஒன்று அவர் தப்பாக பேசிக்கிட்டு இருப்பார், நம்ம சரியாக பதில் சொல்ல வச்சுக்கோங்களேன், நான் பேசும்போது எதிர்த்து பேசுகிறான்றார். சில அதிகாரிகள் அப்படிலாம் சொல்லுவாங்க, சில ஆட்கள் அப்படிலாம் பேசுவாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நலமானதை கூட பேசாமல்
அப்படிப்பட்டவர்களெல்லாம் வெட்கப்படும்படிக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, நானாக இருந்தால் குதிச்சிருப்பேன். அப்படி நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. சத்துரு வெட்கப்படும்படிக்கு, உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்ட மனிதர்கள்லாம் வெட்கப்படும்படிக்கு தேவன் உங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். சத்துரு வெட்கப்படும்படி, அவமானத்தில் மூடும்படி உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உன் மதில்கள் எழுப்பிடிக்கும் நாள் வரும். எப்படி தான் நடக்கும்? எல்லாம் அதிசயமாக தான் ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லுங்கள். எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? இல்லை, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் இது எப்படி நடக்கும் நம்ம ஆச்சரியப்படுவோம்? இல்லை, அவர் அதிசயமாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஆண்டவர். உன்னை அதிசயங்களை காணப்படும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. இயேசுனாலே அதிசயம். ஆமென் சொல்லுங்கள். இயேசுனாலே அதிசயம். அவருடைய நாமம் ஹல்லேலூயா. அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதிசயம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானவர். அவரைத்தான் நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவரைத்தான் ஆராதிக்கிறோம், அவரைத்தான் தேடுறோம். இயேசுன்னு சொன்னாலே உங்களுக்கு அதிசயம். ஆமென் சொல்லுங்கள். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். பக்கத்தில் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு அதிசயம் செய்து உங்களை தூக்கி விடுவார். உன் மதிலை கட்டுவார். ஹல்லேலூயா. ஆமாம், உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வருகிறது. இடிந்து போனதை கட்டுகிற நாள் வருகிறது. இழந்து போனதை, இழப்பீட்டை ஆண்டவர் தந்து உன்னை ஆஸ்வதிக்கும்படியா சந்தோஷமான நாள் வருகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீங்கள் அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கணும். அவருடைய வசனத்தின்படி கட்டுகிறதுக்கு உங்களை விட்டு கொடுக்கணும். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை நான் மறுபடியும் கட்டு வைப்பேன். நீங்களும் நானும் அவருடைய மணவாட்டி. மணவாளன் வரப்போகிறார். நீங்கள் நானும் ஆயத்தமாகும்படி அவர் பரிசுத்தராகி ஆண்டவர். அவர் பரிசுத்தராக நாமும் பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் கட்ட விரும்புகிறார். இந்த உலக ஆசீர்வாதங்கள்லாம் இதெல்லாம் இந்த உலகத்துக்குரியவைகள். இதெல்லாம் நிச்சயமாக தருவார். ஆனால் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது அவரை போல மாறணும். பவுல் சொல்றார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே இருக்குதா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கா? அப்படி கேளுங்க. ஹல்லேலூயா. என்ன சிந்தை வேணும்? கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் எப்போதும் அப்பாவோட இருக்குன்னு நினச்சார், பிதாவோட இருக்குன்னு நினச்சார்ல. அந்த சிந்தை உங்களுக்கு இருக்கா? நீங்கள் எப்போதும் மொபைலோடு இருக்கீங்களா, அப்பாவோட இருக்கீங்களா? கொஞ்சம் நேரம் டைம் கிடைச்சாலும் நம்ம நேரத்தை எதில் செலவு செய்கிறோம்? ஆண்டவரோடு நேரம் செலவு செய்கிறோமா? இல்லை டிவியோட நேரம் செலவு செய்கிறோமா? மனிதனோட நேரம் செலவு செய்கிறோமா? நம்ம அப்பாவோட இருக்க பழகணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். செடியானது தானாக கனி கொடுக்குமா? கொடியில் கனியை பார்க்க முடியுமா? தானாக வளர்ந்துருமா? இல்லை, அதில் ஒட்ட வச்சுருக்கணும், இணைஞ்சிருக்கணும். கொடி பார்த்திங்கன்னா அங்கே அந்த கடைசி வரை நீண்டு போயிருக்கும். அதில் கனி அங்கே இருக்கும். ஆனால் இந்த கொடியோ இந்த கொடியானது செடியில் இணைஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. தானாக கனி கொடுக்க முடியாது. அன்பு தெய்வ பிள்ளை, நீங்களாக பரிசுத்தமாக இருக்க முடியாது. அவரால் தான் பரிசுத்தம். அவரே நமக்கு பரிசுத்தம், அவரே நமக்கு நீதி, அவரே நமக்கு மீட்பு, அவரே நமக்கு ஞானம். அவர் தான் எல்லா நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி பார்க்கணும். இந்த அனுபவத்தில் வாழத்தான் தேவன் மறுபடியும் கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ இழந்து போன விசுவாச வாழ்க்கை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரையே சார்ந்து வாழ பழகும்படிக்கு உங்களை மறுபடியும் கட்டப்போகிறார். நம்மளால் எழுந்து ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணும். நல்ல கரங்களை தட்டி தேவ வார்த்தைக்கு அவங்களோட ஆண்டவர் பேசியிருந்தா இந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து நன்றி செலுத்துங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் மதில்களை கட்டுவிப்பேன்னு சொன்னீங்களே, என் பிள்ளைகளை கட்டுவிப்பேன்னு சொன்னீங்களே, என் குடும்பத்தை கட்டுவிப்பேன்னு சொன்னீங்களே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவிப்பேன்னு சொன்னீங்களே, என் ஜப வாழ்க்கையை கட்டுவிப்பேன்னு சொன்னீங்களே, என் வேத வாசிப்பு நேரத்தை கட்டுவிப்பேன்னு சொன்னீங்களே, நான் இழந்து போன எல்லா நன்மையும் திரும்ப தந்து, இழப்பீட்டை திரும்ப தந்து என்னை கட்டுவிப்பேன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தைக்காக நன்றி. வாயை திறந்து கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, நன்றி ஆண்டவரே,
அல்லேலூயா. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் கரங்களை தட்டி மேல் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடும். கரங்களை தட்டி பாடும். உன்னை அதிசயம் காண நீ அற்புதம் கண்டிடுவாய், கண்டிடுவாய். உன்னை அதிசயம் வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. கைத்தட்டி பாடும். வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடல் செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. கைத்தட்டி உற்சாகமா பாடும். இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, கைத்தட்டி என்று வாக்களித்தார் தேவன் நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. சத்துருவேலி சந்தோஷப்படாதே, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமென். காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வந்தாலும் வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் தடைகள் உடைய, தடைகள் விலகட்டும், தடைகள் மாறட்டும். மதில்களை கட்டுப்பிக்கிற நாள் வருகிறது, நாள் வருகிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது, நாள் வருகிறது என்று வாக்களித்தார் தேவன். மகிமையின் பிரசன்னம் நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற நாட்கள் வருகிறது, நாள் வருகிறது சொல்றார். நாள் வருது, இதோ நாள் வருகிறது. உன் மதில்கள் கட்டுவிக்கிற, உன் இடிந்து போன குடும்பத்தை கட்டுவிக்கிற, உன் தொழிலை கட்டுவிக்கிற, உன் வேலையை கட்டுவிக்கிற, உன் பிள்ளைகளுடைய காரியத்தை கட்டுவிக்கிற, திருமண காரியத்தை கட்டுவிக்கிற, பிரிந்து போன பிள்ளைகளை கட்டுவிக்கிற, உடைந்து போன உள்ளங்களை கட்டுவிக்கிற, நொந்து போன உள்ளங்களை கட்டுவிக்கிற, தேற்றுகிற. ஓ, நாள் வருகிறது,
அற்புதம் செய்கிற நாள் வருகிறது. அதிசயம் செய்கிற நாள் வருகிறது. காப்பாற்றி உன்னை தப்பு வைக்கிற நாள் வருகிறது. நீர் பாய்ச்சி உன்னை காப்பாற்றி உன்னை தப்பு வைக்கிற நாள் வருகிறது. உன் சூழ்நிலையிலிருந்து வெளியில கொண்டு வருகிற நாள் வருகிறது. உன் அடிமைத்தனத்தில் வெளியில கொண்டு வருகிற நாள் வருகிறது. உன் சிறையிருப்பை திருப்புகிற நாள் வருகிறது. உன் சத்துருக்களுக்கு உனக்கு விரோதமாய் பேசினதற்கு எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கும்படி வெட்கத்தால் தன் வாயை மூடிக்கொள்ளும்படிக்கு உன்னை கட்டுகிற நாள் வருகிறது. உன்னை அவமானப்படுத்தினவர்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்துகிற நாள் வருகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பராக்கிரமசாலிகள் வெட்கப்படும்படிக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற நாள் வருகிறது. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நீ சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு இருக்கிற உறவில் இன்னும் அதிகமாக கிட்டி சேர உதவி செய்யுங்கப்பா. இன்னும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இன்னும் உம்மை நெருங்கி சேர, இன்னும் அதிகமாக ஜெபிக்க, இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிக்க, இன்னும் அதிகமாய் ஆண்டவரே வேதத்தை படிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து நீர் செய்கிற யுத்தத்தை காண, நீர் செய்கிற கிரியைகளை காண அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக, உதவி செய்வீராக, அற்புதம் செய்வீராக, அற்புத வாசல்களை திறப்பீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே ஞானமாயிருந்து ஆசீர்வதிப்பீராக. வேலை செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதி. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டங்கள் விலகட்டும், தொழிலில் இருக்கிற நஷ்டங்கள் விலகட்டும் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் மறையட்டும். சரீர வியாதிகள் பலவீனங்கள் அந்தந்த சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள், நஷ்டங்கள் மாறுவதாக. வட்டி கடன் மாறுவதாக ஆண்டவரே. ஓ, மனுஷனுடைய போராட்டம் நெருக்கம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும். குழந்தையில்லா திருமண ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை தந்து கர்த்தர் கற்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதிப்பீரா. நஷ்டங்கள் மாறட்டும் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி நன்றி. வேலையில்லாத நிரந்தர வேலை தான். இந்த மாதம் முழுவதும் இந்த ஏப்ரல் மாதத்திற்கான தேவையெல்லாம் சந்தித்து மீதமெடுக்க உதவி செய் ஆண்டவரே. ஒரு அற்புதம் செய்தல்ல சுவாமி, மீதமெடுக்க உதவி செய்வீரா. இந்த மாதம் முழுவதும் போக்கை மரத்தை ஆஸ்வதி. இந்த மாதம் முழுவதும் கையின் பிரயாசத்தை ஆஸ்வதி. ஒவ்வொரு நாளும் ஏப்ரல் மாதம் 30 நாளும் இவளை போஷித்து காப்பாற்றி பராமரித்து இவளை வழிநடத்த நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தூதர்களை அனுப்புவீரா. இவளுக்காக செயல்படக்கூடிய பணிவிடை ஆவிகளை அனுப்புவீராக. எல்லைகளில் பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை ஒவ்வொருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒவ்வொருடைய வீட்டின் நிலைக்கால்களை பூசி விடுதலை வெற்றி சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிற பரிசுத்த பிதாவே.